சிந்திக்க வைக்கும் தந்தை பெரியாரின் சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். யார் சொல்லியிருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொல்லியிருந்தாலும், உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு தன்மையுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும். லட்சியத்தை அடைவதற்காக கஷ்டநஷ்டம் என்ற விலையை கொடுத்தே ஆக வேண்டும். உண்மையை பேசும்போது பழிப்புக்கு ஆளாவது பற்றி கவலை கொள்ளக்கூடாது. ஒழுக்கமாய் நாணயமாய் சுயநலமில்லாமல் உழைப்பதன் மூலம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது வெற்றிக்கு வழியே ஆகும். சிந்தனைதான் அறிவை வளர்க்கும், அறிவுதான் மனித வாழ்வை உயர்த்தும். முன்னேறும்போது பணிவுடன் நடந்து கொண்டால், ஒருவேளை பின்னடைவு ஏற்பட்டால் யாரேனும் உதவுவார்கள். புதியவற்றிலேயே முயற்சியும் ஆராய்வதில் ஆர்வமும் இருக்க வேண்டியது அவசியமாகும். அவற்றினால்தான் இயற்கையை படிப்பதும் முற்போக்கு அடைவதும் சாத்தியமாகும். வாழ்க்கை அவனவன் வாழ்வதற்கு மட்டும் என்று கருதக்கூடாது, மற்றவர் நலனுக்கும் என்று கருத வேண்டும். எதையும் முன்னோர் கூறியது என்றோ முன்னோர் செய்தது என்றோ அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சிந்திப்பவன் மனிதன், சிந்திக்க மறுப்பவன் மதவாதி. சிந்திக்காதவன் மிருகம், சிந்திக்க பயப்படுகிறவன் கோழை. ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம். எங்கே விழுந்தோம் என்று பார்க்க வேண்டியதில்லை, எங்கே வலிக்கியது என்று பார்க்க வேண்டும். விதியை நம்பி உன் அறிவை இழந்து விடாதே. ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லோரிடமும் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும். நன்றி என்பது பயனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய கடமை. உதவி செய்பவர்கள் அதை எதிர்பார்ப்பது சிறுமை குணமாகும். 100 அறிவாளிகளுடன் மோதுவதை விட ஒரு மூடனோடு மோதுவதுதான் மிக சிரமமானது. எந்த மனிதனும் எனக்கு கீழானவன் அல்ல, அதுபோல எவனும் எவனுக்கும் மேலானவனும் அல்ல. மூட நம்பிக்கையும் குருட்டு பழக்கமும் சமூகத்தின் முதல் பகைவன். ஒழுக்கக்குறைவுக்கும் மூட நம்பிக்கைக்கும் எப்படிப்பட்ட கலையும் பயன்பட்டுவிடக்கூடாது. பக்தி என்பது தனிச்சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து. பகுத்தறிவு என்பது ஆதாரத்தை கொண்டு தெளிவடைவதாகும். சுயமரியாதை, தன்மானம், இவை இரண்டையும் மனிதன் தன் உயிருக்கு சமமாக கருத வேண்டும். நல்ல குடும்பம் என்பது வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யாமல் இருப்பதாகும். ஆடம்பர செலவு என்பது தரித்திரத்தை விலை கொடுத்து வாங்குவதாகும். கடனோடு காலையில் எழுவதை விட பட்டினியோடு இரவில் படுப்பதே மேல். அறிவுக்கு ஏற்றது மக்களுக்கு நன்மை பயப்பது, மக்களின் அறிவை வளர்ச்சியடைய செய்வது எதுவோ அதை பற்றியே பேசு. ஆணும் பெண்ணும் ஜீவனில் ஒன்றுதான். ஒன்றுக்கொன்று உயர்வு தாழ்வு கிடையாது. இரண்டும் மனித ஜீவனே ஆகும். பெண்களுக்கு வேண்டியது புத்தக படிப்பு மட்டுமல்ல, உலக அறிவும் தான். குத்துச்சண்டை முதற்கொண்டு சொல்லிக் கொடுத்து ஆண்களைப் போலவே பெண்களை வளர்க்க வேண்டும். ஆரம்ப ஆசிரியர்கள் என்ற பெயரை தாய்மார்களுக்குத்தான் பயன்படுத்தலாம். மற்றவர்களின் ஆதிக்கத்திலோ ஒவ்வொரு காரியத்துக்கும் மற்றவர்களை எதிர்பார்த்தோ அல்லது
தனக்கு மற்றவர்கள் வழிகாட்டக்கூடிய நிலையிலோ இல்லாமல் சுதந்திரத்தோடும் சுய அறிவோடும் வாழ தகுதியுடையவர்களாக மாற்றுவதே கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும். உன்னை யோசிக்க வைப்பதுதான் என் நோக்கம். அதைத் தவிர என்னை பின்பற்று, உன்னை மாற்றிக்கொள் என்பது அல்ல. நீ நீயாகவே இரு.